Next topic, agriculture. Agriculture means, yes, வேளாண்மை. வேளாண்மை means விவசாயம். Man started practicing agriculture thousands of years back. அதாவது பார்த்திங்கன்னா thousands means ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஹியூமன் பீயிங்ஸ் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. This was one of the developments of civilization. இது பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நாகரிகத்தில் உருவான முன்னேற்றங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. In the modern days, agriculture is practiced on a large scale due to the advancement of science and technology. In the modern days பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா மாடு வச்சு மட்டும்தான் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது இந்த கலப்பையில் போட்டு விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் டிராக்டரு யூஸ் பண்ணி தான் ஃபார்மர்ஸ் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மெஷின்ஸ். இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸும் டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணி நிறையா பயிர் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1000 years முன்னாடியே ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி மாடு யூஸ் பண்ணி என்ன பண்ண விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி மாடர்ன் இயரில் இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பயிர் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. Application of modern technologies like plant breeding and usage of chemicals like fertilizer and pesticide have increased the yield. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்னால் உரம், பெஸ்டிசைடு மீன்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்து, இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக இன்னமும் பயிர் உற்பத்தியும் கலப்பின பயிர்களையும் அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜர் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் ஆர் சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி பண்ணுற பயிர்கள் எது அப்படின்னா சீரியல்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். தே ஆர் கல்டிவேட்டட் நாட் ஒன்லி ஃபார் அவர் பேசிக் நீட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டுமே விவசாயம் பயிர் பண்ணுறதும் இல்லாமல் வாணிபம் செய்கிறதுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயிர் பண்ணுறாங்க. இப்போ சீரியல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் தானிய வகைகள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஆயில் சீடு. ஆயில் சீட்னால் நம்ம யூஸ் பண்ண சமையல் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுற அந்த ஆயில் சீடுன்னு சொல்கிறது. ஓகேங்களா, இதெல்லாம் தான் அதிகமாக நம்ம இந்த அக்ரிகல்ச்சரில் உற்பத்தி பண்ணுறோம். நெக்ஸ்ட் டாபிக் சாயில். சாயில் மீன்ஸ் மண். சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா சாயிலும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. இட் இஸ் எசென்சியல் ஃபார் அக்ரிகல்ச்சர். அது இல்லாமல் இந்த சாயில் உங்களுக்கு முக்கியமாக நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு கண்டிப்பாக மண் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும். இட் சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் பை ஹோல்டிங் த ரூட்ஸ் அண்ட் சப்ளையிங் வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ். அது இல்லாமல் இந்த சாயில் என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு இந்த சாயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா அந்த ரூட் சாயிலில் க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஓகேங்களா, அந்த சாயிலில் இருக்கிற வாட்டரும் நியூட்ரியன்ஸும் ரூட் மூலியம் பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணுது. அப்போ பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகுது. அப்போ நம்ம சாயில் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, சாயில் ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். நம்மளுக்கு அக்ரிகல்ச்சருக்கு இது மெயினாக இந்த சாயில் யூஸ் ஆகுது. இந்த ரூட் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன ஆகுது அப்படின்னா க்ரிப்பாக பிடிச்சிக்குது சாயிலில். அப்போ ஒரு பிளான்ட் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. இட் இஸ் த ஹோம் ஃபார் மெனி ஆர்கானிசம்ஸ். அதாவது சிறிய நுண்ணுயிர்கள்லாம் வாழ்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மண் அவங்களுக்கு ஒரு ஹோம். இப்போ எர்த்வார்ம்லாம் பார்த்திங்கன்னா சாயிலில் தான் இருக்கும். Soil is formed by the breaking of rocks by the action of wind, water and climates. இந்த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸில் இருந்து தான் உருவாகுது. அது எப்படின்னா விண்டு, வாட்ரு, கிளைமேட் சேஞ்சஸ். அதாவது விண்டுனா அந்த பாறை மேலே காற்று மோதும் போது அந்த ராக் நுணுங்கும் போது அது மணலாக நம்மளுக்கு வருது. அதேமாரி வாட்ரு, கிளைமேட் சேஞ்சஸ், ரெயின் வருது. இந்த மாதிரி சேஞ்சஸ் மூலியம் இந்த ராக்ஸ் நுணுங்கிறதுனால நம்மளுக்கு மணல் கிடைக்கிது. The mixture of rock particles and humus is called the soil.
அதாவது நம்ம சாயில்னு எதை சொல்கிறோன்னா அந்த பாறையிலிருந்து வர அந்த மண் துகள்களும் ஹியூமஸ் அப்படின்னா கனிம பொருள் அப்படின்னு சொல்கிறது, இது ரெண்டு கலந்தது தான் நம்ம சாயில்னு சொல்கிறோம். த சாயில் இஸ் கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் வேரியஸ் சைஸ். அதாவது சாயில் பார்த்திங்கன்னா அதனோட சைஸை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் ராக்ஸ். இந்த மாதிரி ராக்ஸ் நுணுங்கும் போது என்ன ஆகுனா நம்மளுக்கு சாயில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சாயில் வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சாண்டி சாயில், லூமி சாயில், கிளே சாயில். ஓகேங்களா? இந்த சாண்டி சாயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மணல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், கேப்பாக இருக்கும். ஓகேங்களா? லூமி சாயில் அப்படிங்கிறது சிறிய மணலும் பெரிய மணல் கலந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம லூமி சாயில்னு சொல்கிறோம். கிளே சாயில் அப்படிங்கிறது மண் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒன்றோட ஒன்று ஒட்டி க்ளோஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாண்டி சாயில். இட் கண்டெய்ன்ஸ் கிரேட்டர் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பிக் பார்ட்டிகல்ஸ். They cannot fit closely together. Water can drain quickly through the space between the sand particles. So sand soil tend to be light, well aerated and dry. இப்போ இந்த சாண்டி சாயில் பார்த்திங்க அப்படின்னா அதனோட மண் துகள்கள் வந்து பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து ஒன்றோட ஒன்று க்ளோஸாக ஃபிட்டாக இருக்காது, கேப்பாக இருக்கும். அந்த மணல் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த மாதிரி ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால இது என்ன ஆயிருன்னா ஈஸியாக வந்து அது ட்ரை ஆயிரும். இந்த மணல் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா லைட் வெயிட் இல்லாமல் இருக்கும். அதனால் காற்றோட்ட வசதி இருக்கிறனால அந்த மணல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். நெக்ஸ்ட்டு கிளே சாயில். கிளே சாயில் இட் கண்டெய்ன்ஸ் கிரேட்டர் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் பேக்டு டைட்லி டுகெதர் லீவிங் லிட்டில் ஸ்பேஸ் ஃபார் ஏர். அதாவது இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் அதனோட மண். அந்த மாதிரி நைஸாக இருக்கனால இது என்ன பண்ணோம் டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும், ரொம்ப ஒன்றோட ஒன்று மண் ஒட்டிகிட்ருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உள்ளே ஏர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இட் கேன் ரீடைன் எ லாட் ஆஃப் வாட்டர் இன் த டைனி கேப்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். பிளான்ஸ் லைக் பேடி க்ரோ வெல் இன் திஸ் சாயில். இந்த மாதிரி ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இதில் என்ன பண்ணுன்னா வாட்ரு வந்து ஈஸியாக உள்ளே போகாது. ஓகேங்களா? அப்போ மேலேயே நின்றுட்டுருக்கும், வாட்ரு மெதுவாக தான் உள்ளே இறங்க ஆரம்பிக்கும் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறனால. அப்போ இதில் என்ன பண்ணால் நம்ம தண்ணி இந்த மண்ணில் தேக்கி வச்சு நம்ம இந்த பேடினா நெல் க்ரோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மண் கிளே சாயில் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நெல் வயல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வாட்ரு வந்து அதில் நின்றுட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சாண்டி சாயிலில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாட்டர் வந்து மேலே நிற்கிற மாதிரி இருக்காது, அது கேப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக வாட்ரு வந்து உள்ளே என்ட்ராகும். ஆனால் இந்த கிளே சாயில் பார்த்து மண் நைஸாக இருக்கிறனால ஒன்றோட ஒன்று க்ளோஸாக இருக்கும். அப்போ வாட்ரு வந்து ஈஸியாக உள்ளே இறங்காது. அந்த மாதிரி இறங்காது இருக்கும்போது வாட்ரு வந்து சர்ஃபேஸில் மேலே வந்து ஸ்டோர் அப் பண்ணி அந்த பயிர் வந்து நம்ம செய்கிறதுக்கு இந்த சாயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நைஸாக இருக்கும் மணல். இப்போ நம்ம வந்து நெற்பயிர் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு இந்த சாயில் வந்து நல்ல ஏற்ற சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லூமி சாயில். லூமி சாயில் மீன்ஸ் பசலை மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண் பார்த்திங்கன்னா பெரிய மண்ணும் சிறு மண்ணும் ரெண்டும் ஒரு ஈவனாக இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அண்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இன் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரொப்போர்ஷன். பார்த்திங்கன்னா பெரிய பெரிய துகள் இருக்கிற மண்ணும் சிறிய துகள் இருக்கிற மண்ணும் பார்த்திங்கன்னா சேமாக கலந்துருக்கும். The best top soil for growing plants is loam. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கிற அந்த சாயில் பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டாப் சாயில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இது பசலை மண்ணுன்னு சொல்லுவாங்க. Loamy soil. It contains large and fine particles in almost same proportion. The best topsoil for growing plants is loam. It is a mixture of sand, clay and another type of soil particles known as silt. இந்த லூமி சாயில்னு பார்த்தா பெரிய துகள் இருக்கிற மணலும் சிறிய துகள் இருக்கிற மணலும் சேம் சைஸில் இருக்கும். இதில் டாப் சாயில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லூமி சாயிலில் பார்த்தீங்கன்னா சாண்டி சாயில், கிளே சாயிலும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். இது இல்லாமல் அனதர் டைப் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 சாயிலும் வந்து இந்த லூமி சாயிலில் கலந்துருக்கும்.
Silt occurs as a deposit in river beds. இந்த மாதிரி வண்டல் மண் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றோரத்தில் இருக்கும். It has right water holding capacity for the growth of plants. இந்த சாயில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டரை வந்து இது தேக்கி வச்சுக்கும். அது இல்லாமல் இதில் வந்து clay and loamy soil are suitable for growing wheat, gram and paddy. இதில் பார்த்தீங்கன்னா wheat மீன்ஸ் கோதுமை, அடுத்தது வந்து பேடி இந்த நெல் பயிர், கிராம்னா பயிர் வகைகள், இதெல்லாம் வந்து இந்த கிளே சாயிலு லூமி சாயிலு நல்லா க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர். கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் இப்போ கிளாஸ் ரூமில் நம்ம லெசன் டீச் பண்ணுற மாதிரி அக்ரிகல்ச்சர் பற்றி வந்து அந்த நம்ம லெசனில் டீச் பண்ணுறது. Classroom agriculture creates the basic understanding about agricultural practices in the classes. இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம கிளாஸ் ரூம்லேயே கற்றுக்குறோம். அதனோட அடிப்படை எப்படி வந்து வேளாண்மை செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். Through this we come to know about the values and importance of agriculture. இந்த கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுறது மூலியம் நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூபிளான ஒன்று, அது எவ்வளோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபுட்டு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஓகேங்களா? அதன் மூலியம் நம்ம இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் மூலியம் தெரிஞ்சுக்கிறோம். டு மோல்ட் அஸ் இன்டு பெட்டர் members of the society. These programs teaching the connection between agriculture and the environment, food, energy, animals, society, economy, science and technology. அதாவது நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த உறுப்பினராக ஆக்கும் வகையில் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கற்றுத்தருது. எதுனா இந்த கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? கிளாஸ் ரூம்லேயே நம்ம அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுனால விவசாயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது எவ்வளோ வேல்யூபிளானது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர். அதாவது ஃபார்மர் மீன்ஸ் விவசாயிகள், அவங்களுக்கு ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்ப்போம். இன்செக்ட்ஸ் ஆர் ஜெனரலி கன்சிடர்ட் டு பி ஹார்ம்ஃபுல். இப்போ இன்செக்ட்னா பூச்சி, அது பூச்சினாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. பட் மெனி ஆஃப் them ஆர் ஹெல்ப்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்செக்ட்டும் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. சிலது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எர்த்வார்ம், ஹனிபி அண்ட் ட்ராகன் ஃப்ளை ஆர் யூஸ்ஃபுல் டு பிளான்ட்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எர்த்வார்ம் இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும். எந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணுக்குள்ளார ஏர் சர்க்குலேஷன் நல்லா போகிறதுக்கோசரம் இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஹனிபி. நெக்ஸ்ட் ஒன் ட்ராகன் ஃப்ளை. இந்த இன்செக்ட்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எர்த்வார்ம். எர்த்வார்ம்ஸ் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் தட் கெட்ஸ் இன் டு த சாயில். இந்த எர்த்வார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஏரும் வாட்டரும் சாயிலில் போகிறதுக்கு வந்து அதிகமாக உள்ளே போகிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. தே பிரேக் டவுன் ஆர்கானிக் matters like leaves and grass into the small particles that plants can use. Organic matters means the leaves, grass, the papers, இந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் வேஸ்ட், ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது சிறு சிறு துகள்களாக அது வந்து இந்த எர்த்வார்ம் வந்து மெல்லும் போது அது வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து க்ரோத் ஆகிறதுக்கு யூஸாக இருக்குது. when they eat them the leaves begin காஸ்டிங் தட் ஆர் ஏ டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர். அதாவது இந்த எர்த்வார்ம் என்ன பண்ணுது, இந்த ஆர்கானிக் மேட்ரு வந்து ஈட் பண்ணும்போது அதிலிருந்து வர அந்த எக்ஸ்க்ரீட்டா மூலம் அந்த ஃபெர்டிலைசர் வந்து பிளான்ட்ஸ் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிங் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் பை எர்த்வார்ம்ஸ் இஸ் நோன் அஸ் வெர்மி கம்போஸ்ட். அதாவது இந்த எர்த்வார்ம் மூலியம் இந்த கிடைக்கிற அந்த உரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பயோடிகிரேடபிள் மீன்ஸ் டீகம்போஸ் ஆகிற பொருளை தான் நம்ம பயோடிகிரேடபிள்னு சொல்கிறோம். இப்போ பேப்பர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸு, அந்த வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டு இதெல்லாமே வந்து டீகம்போஸ் ஆகும். இப்போ பாலித்தீன் கவர், கிளாஸ், அயன் இதெல்லாம் டீகம்போஸ் ஆகாது. இதெல்லாம் நான் பயோடிகிரேடபிள்னு சொல்கிறோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆர்கானிக் மேட்ரை வந்து இது நம்மளுக்கு வந்து ஃபெர்டிலைசராக மாற்றி தருது.
இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த ஃபெர்டிலைசர். ஓகேங்களா? இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் அது ஈட் பண்ணும். இப்போ பிளான்ட் வளர்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஹனிபி. ஹனிபீஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கிராஸ் பாலினேஷன் இன் ஃப்ளவர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாலினேஷனுக்கு இன்செக்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து ஹனிபியும் ஹெல்ப் பண்ணுது. தே ஆர் அட்ராக்டட் பை த கலர் அண்ட் ஸ்மெல் ஆஃப் த ஃப்ளவர். இந்த ஹனிபி பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகும். எதுனா இந்த ஃப்ளவரோட கலரும் அதில் இருக்கிற வர ஸ்மெல்லும் அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி ஃப்ளவரில் தான் இது என்ன பண்ணால் பாலினேஷன் ப்ராசஸ் பண்ணும். தே கன்வெர்ட் த pollen which is the only natural portion source for them into honey. Honey is used as food and also for medicinal purpose. Bees also produce wax which is used for making candles. இப்போ ஹனி பீஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹனி வந்து கலெக்ட் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகுது. அது இல்லாத மெடிசினலாக்கும் யூஸ் ஆகுது. அது மூலியம் இந்த ஹனிபி பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பாலினேஷன் ப்ராசஸ் பண்ணுது. இந்த மாதிரி பிக் பெட்டல் இருக்கிற கலர்ஃபுல்லாக இருக்க பெட்டல்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஃப்ளாரில் தான் இந்த ஹனிபி வந்து பாலினேஷன் ப்ராசஸ் பண்ணும். ஹனி நம்மளுக்கு எது எது யூஸ் ஆகுதுன்னா மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஹனி இதில் கலெக்ட் பண்ண பிறகு இந்த வேக்சின் என்ன இதுவும் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ஹனிபி தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வேக்ஸை. ஓகேங்களா? இந்த வேக்ஸ் வந்து நம்ம கேண்டிலாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம கேண்டில்லாம் இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹனிபி தான் நம்மளுக்கு அந்த வேக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ட்ராகன் ஃப்ளை. It destroys the egg and larva of harmful insects and mosquitoes and prevents the spreading of diseases. It is also helpful in cross fertilization. இப்போ இந்த ட்ராகன் ஃப்ளையை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹார்ம்ஃபுல் இன்செக்ட். இப்போ மஸ்கிட்டோ இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த வாட்டரில் வந்து அந்த முட்டை வந்து இதில் தான் ப்ரீட் பண்ணும். அப்போ அந்த எக்கு அந்த லார்வாயெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த ட்ராகன் ஃப்ளை ஈட் பண்ணிடும். அப்போ அதிலிருந்து வர மஸ்கிட்டோ வந்து இதை ஈட் பண்ணிடுறதுனால அந்த லார்வாவெலாம் இந்த ட்ராகன் ஃப்ளை ஈட் பண்ணுறதுனால மஸ்கிட்டோ வந்து அதிக ஸ்ப்ரெட் ஆகாது. அப்போ நம்மளுக்கு வந்து டிசீஸ்லேருந்து இது நம்மளே பாதுகாக்குது. எந்த இன்செக்ட்னா ட்ராகன் ஃப்ளை. இந்த ட்ராகன் ஃப்ளை பார்த்திங்கன்னா கிராஸ் ஃபெர்டிலைசேஷனுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன டாபிக் பார்த்தோன்னு ஒரு ரீகால் பண்ணிடலாம். அக்ரிகல்ச்சரில் நம்ம சாயில் பற்றி பார்த்தோம். அந்த சாயிலில் நம்ம 3 டைப்ஸான சாயில் பார்த்தோம். சாண்டி சாயில், கிளே சாயில், லூமி சாயில். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மரில் நம்ம என்னென்ன இன்செக்ட் பார்த்தோம் அப்படின்னா எர்த்வாம், ஹனிபி, ட்ராகன் ஃப்ளை. Okay, next book by question and answer. First Roman, choose the correct answer. Male reproductive organ of the flower is sepal, petal, androsium, gynosium. Option C, androsium. Pollination by wind is also known as anemophily, hydrophily, endomophily, ornithophily. The answer வந்து anemophily. Third one, dispersal of seed by water is known as anemochory, hydrochory, zoochory, autochory. Hydrochory. Fourth one, endomophily is known as pollination by insects, pollination by wind, pollination by water, pollination by animal. Pollination by insect. Fifth one, pollination takes place by wind is grass, Vallisneria, hydrilla, lotus. Grass. Next Roman, second Roman, fill in the blanks. Spreading of seeds from one place to another is known as dispersal of seeds. Second one, autochory is known as self-dispersal. The seed is fertilized. Seed எங்க fertilize ஆகுனா ovule. Fourth one, paddy grow well in dash soil, clay soil. Fifth one, the soil which contains bigger sized particle is dash. பெரிய பெரிய மண் தூளாக இருக்கிற சாயில் நம்ம என்ன சாயில்னு சொன்னோம்?
Yes, sand. Sandy soil. Next, match the following. ஸ்ட்ரெயிட்டாகவே ரைட் பண்ணியிருக்கு. இப்போ எர்த்வார்ம் அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட். நம்ம எர்த்வார்ம் மண்புழு மூலியம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் ஃபெர்டிலைசர் கிடைக்குது. பேர்ட்ஸ் அப்படின்னா ஆர்னித்தோஃபில்லி. பேர்ட்ஸ் மூலியம் பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்னித்தோஃபில்லி. கோகனட் எது மூலியம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா வாட்டர் மூலியம், டிஸ்பர்சல் பை வாட்டர். பீனாவே நம்ம அது என்ன கலெக்ட் பண்ணுதுன்னா ஹனி. நெக்ஸ்ட் 5th ஒன் ட்ராகன் ஃப்ளை. destroys the egg and larva of mosquitoes. இது என்ன பண்ணுதுன்னா அந்த மஸ்கிட்டோஸோட எக்கையும் லார்வாயும் இது வந்து ஈட் பண்ணிடுது. ஓகேங்களா? இதனால் நம்ம டிசீஸ்லேருந்து நம்மளே பாதுகாக்குது. எந்த இன்செக்ட்னா ட்ராகன் ஃப்ளை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.